இந்த படம் எனக்கு என்னோட வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான நிறைய விஷயங்களை வந்து தச்சு விட்டுருச்சு. நான் தான் ஃபஸ்ட் டைம் அவர் கமலக்கண்ணன் சார் அவருக்கும் நன்றி சொல்லிடுறேன். அப்புறம் நன்றி சொல்ல வந்துடுவார். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. ஒரு நாள் ஒரு காஃபி ஷாப்பில் அந்த கோவிடுக்கு அப்புறமா மீட் பண்ணலாம், ஒரு கதை ஒன்று இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி அவர் என்னை ஷெட்டில் ஆடும்போது பார்ப்போம், அவ்வளோதான். அப்போ அந்த கதை சொன்னோன்னே எனக்கு இது பயங்கரமாக உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று நம்மளை வச்சு தச்சுக்கிட்டே இருக்குது, என்னை உள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு இன்சிடென்ட் இருக்குது, நான் அது பின்னாடி வரும்போது சொல்கிறேன். அப்புறம் இதுலேருந்து குரங்குப்படல் வந்து கோவா ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்க்ரீனில் செலக்ட் ஆகி அங்கே வந்து இதில் ஸ்க்ரீன் பண்ணப்போ ஒரு பயங்கரமான அப்ரிசியேஷன் கிடச்சி. அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டு, அது மறக்க முடியாது. நம்ம ஊரில் தான் வந்து இப்படி பேசிட்டு இருக்கோன்னா, நான் அங்கே நமக்கு வந்து வட இந்தியா, அவங்களுக்கு வந்து தென்னிந்தியா, அப்படி தான் இருக்குது தனித்தனியாக. இப்போ நம்ம வடக்கனாவே ஹிந்தின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். அப்போது நாங்கள் ஒரு 5 பேர் அந்த ப்ரெஸ்ஸில் எல்லோரும் உட்காந்துருக்கும்போது, ஒன்று ஹிந்தியில் பேசுங்க இல்லை இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்லி அங்கே அந்த விரிவுரையாளரை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவங்க வந்து சொல்கிறாங்க, ஹோஸ்ட் பண்ணுறவங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, ரெண்டுலேயுமே பேச மாட்டேன், நான் மராத்தியில் தான் பேசுவேன்ட்டாரு. இப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்ட்டு அவர் உண்மையிலே கடைசியில் அவரோட படத்தை பற்றி மராத்தியில் தான் பேசினார். அதுக்கப்புறம் நான் தப்பிச்சுக்கிட்டேன், ஓகே நமக்கு ரெண்டுமே வராது, அப்போ நான் தமிழில் தான் பேசுவேன். நான் சொன்னேன், எல்லாரும் அவங்கள கைத்துக்கிட்டாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம தான் வடக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு தனியாக அவங்களுக்கு இருக்கிற மொழி மேலே அவங்களுக்கு ஒரு அந்த பிடிப்பு இருக்க தான் செய்யுது. ஸோ அதை நான் அங்கே பார்த்தேன். அப்புறம் ரெட் கார்பெட்டில் நடந்து போகும்போது இது முடிஞ்சோடனே திருப்பி அடுத்த டீம் வந்து கிடா வந்தது. நான் அப்படி போனேன், இல்லை உங்களுக்கு முடிஞ்சிச்சு போங்க நீங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவங்க அந்த ஹோஸ்ட் சொன்னாங்க, இல்லை நான் இந்த படத்துலையும் நடிச்சிருக்கேன் அப்படின்னு. அங்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ஜூரிஸ்லாம் கூப்பிட்டு பாராட்டினாங்க, ஐயோ அதாவது நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்துக்கீங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் நானாக இதை தேடி இது இப்படி எனக்கு இப்படி பிடிக்கணும், அந்த இடத்துல இப்படி ஒரு பண்ணி அப்படி காட்டிடணும் அப்படிலாம் நான் பண்ணல. நான் வந்து கோர்த்து தச்சிச்சு. அதில் இன்னும் மறக்க முடியாத ஒன்று வந்து, நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சீன் சொல்லலாமான்னு தெரியல, ஓகே சொல்கிறேன். அந்த பையனை அக்கா வீட்டிலேருந்து கூப்பிட்டு வரும்போது, பொண்ணு வீட்டிலேருந்து அந்த பையனை வந்து கூப்பிட்டு வரும்போது ஒரு குச்சியை அப்படி உடைச்சிட்டு அடித்து தரத்துற மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து எனக்கு நடந்தது. அப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காசு கொடுத்தா தான், டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 10 காசு கொடுப்பாங்க எங்கள் வீட்டில். அதுக்கு ஏதாவது வாங்கிக்கிறதுக்கு அந்த மாதிரி நானே எங்கள் அண்ணனும், ஏன்னா எனக்கு இப்போது நான் 1வது 2வது படிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து தனியாக ஸ்கூலுக்கு போக முடியாது. ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து குளங்கோட்டைன்னு இன்னொரு ஊருக்கு போனோம் ஸ்கூலுக்கு. எங்கள் ஊரில் ஸ்கூல் கிடையாது. அப்போ நடந்து போனோம், ஒரு கம்மா எல்லாம் கிராஸ் பண்ணி கம்மாக்கிற ஓரமெல்லாம் போனேன். தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குன்ட்டு இப்போ எங்கள் அண்ணனோட துணையோடு தான் வந்து அந்த ஸ்கூலுக்கு போய் ஆகணும். இது வந்து வேறு வழியே இல்லை. இப்போ என்னென்னா, அன்றைக்கி வந்து எங்கள் அப்பா வந்து காசு கொடுக்கல, இல்லை சில்லறை இல்லை, அப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு போங்க நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டாரு. இப்போது இவர் வந்து நீ போய் அந்த 2 10 காசையும் வாங்கிட்டு வந்தால் உன்னை கூட்டிகிட்டு போவேன், இல்லை விட்டுட்டு போயிடுவான்றாரு. சரி ஒரு வழியில் திருப்பி போய் எங்கள் அப்பாட்ட இந்த மாதிரி சொல்லிட்டாண்ணே, நீ அந்த 10 காசு 2 பேருக்கு கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அப்படின்னு. அவர் சொன்ன மாதிரி நான் சொன்னோன்னே அங்கேருந்து அந்த துண்டு, அந்த போட்டிருக்கிற துண்டு, அவர் எப்பயுமே துண்டு போட்டுப்பார் எங்கள் அப்பா. ஸோ அந்த துண்டை எடுத்துக்கிட்டு விரட்டினாரு. அப்படியே விரட்டும் போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருப்பாங்க. அங்கே பிடிச்ச ஓட்டம் ஸ்கூல் கேட்டு வரைக்கும் திரும்பி பார்க்காம ஓடணும். அப்போ ஒரு வந்து அந்த ஓட்டத்துக்கு காரணம் வந்து பின்னாடி வந்து துத்தி செடின்னு ஒரு செடி இருக்கும். அந்த செடியை உடைச்சி அந்த குச்சி எடுத்துகிட்டு விரட்டினாரு பாருங்க. அதில் அடித்த பயங்கரமாக வலிக்கும். ஆனால் அவர் அடிக்கல, எடுத்து உடைச்ச உடனே பிடிச்ச ஓட்டம் தான். 3 கிலோமீட்டர் தாண்டி ஸ்கூல் கேட்டில் போய் தான் நின்னான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படம் வந்து என்னை தச்சு வச்சிருச்சு உள்ள. அப்படி தான் எங்கள் அப்பா வீட்டில் இருந்த ஒரு சின்ன சின்ன குணாதிசயங்கள்லாம் இதுலேயும் தெரிஞ்சுருக்காங்க. அப்புறமா பார்த்தா எங்கள் அப்பா எனக்கு ஒரு டீனேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஃப்ரெண்ட்னா பயங்கர ஜாலியான ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அப்படியும் இவர் மாறிடுவார்னு நினைக்கிறேன். கடைசியில் அப்படி தான் மாறி இருப்பாருங்கிற சைக்கிள் கற்றுக் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஒரு கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன், இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு. சேர்த்துருவீங்க, அது உங்கள் கடமையாக எடுத்துக்கிங்க நம்புகிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய ஸ்டார், டாப்பில் இருக்கிற ஸ்டார், அதுவும் குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்டார் வந்து ஒரு சின்ன படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறப்ப, அது வந்து அதுவும் அது வெற்றி அடைகிறப்ப, இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி படங்களை வந்து மற்ற எல்லாருமே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் எடுக்கிறதுக்கும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அது இந்த ஒரு படத்துக்கு மட்டும் இல்லாமல்
இந்த இண்டஸ்ட்ரிக்கும் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் பல்வேறு வகையான கதைகளையும் நிறைய புது படங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த ஒரு முக்கியமான காரணத்துக்காகவே சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் கலைக்கும் மொத்த சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் மிகப்பெரிய நன்றி. அவங்க இல்லைன்னா இந்த படம் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்காது முதல்ல. அதனால் அது ஒரு முக்கியமான விஷயம். மிகப்பெரிய நன்றி. நீங்கள் எல்லாம் படம் பார்த்துட்டீங்க. அதனால் படத்துக்குள்ள விஷயங்கள் வந்து பெருசாக எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறையா பேசுவோம். நான் இப்படி எடுத்திருக்கோம் அப்படி எடுத்திருக்கோம் எல்லாமே. நாங்கள் ஒரு படம் எடுத்திருக்கோம், அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் இங்கே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கு வந்து இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குது. இது எல்லாமே அவங்களோட என்ன சொந்த படம் மாதிரி, அவங்க எடுக்கிற படம் மாதிரி அதை வந்து நினச்சி செயல்பட்டாங்க எல்லாருமே. அந்த பெரிய சப்போர்ட் அது வந்து நடிக்கிற பசங்களாக இருந்தாலும், அது கலைத்தாயார் கட்டளையாக இருந்தாலும், இப்போ கடைசியாக இப்போ வந்து இங்கே நிற்கிற வரைக்குமே நான் கூட ஒரு இடத்துல வந்து சரி ஓகே இதை விட்டுடலாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க விடவே மாட்டாங்க. அவங்களோட வேலையில் வந்து இது இந்த படம் இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் சொன்னது இது இல்லை, இதை நம்ம இப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு கடைசி வரைக்கும் இழுத்து பிடிச்சிப்பாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் லெத்தார்ஜிக்கான ஆள் பொதுவாகவே. ஒரு மினிமலாக ஓகே இது ஓகேன்னா இது போதும் போதும் அப்படின்ற தன்மை இருக்கும். ஆனால் அந்த அந்த போதுங்கிற இடத்துல என்னை வந்து ஒரு டெக்னீஷியன் கூட விடலை. அது வந்து எல்லாருக்கும் பங்கு இருக்குது. அது வந்து அதனால் வந்து தனிப்பட்ட முறையில் யாரும் ஒருத்தர் இவங்கன்னு சொல்கிற தன்மை இல்லை. அது வந்து எல்லாத்துக்கும் அந்த பங்கு இருக்குது. அது என்னோட தனிப்பட்ட பங்கோ இல்லை, இது ஒரு கமலக்கண்ணன்ற ஒரு ஆளுக்கான விஷயம் இல்லை. இது வந்து குரங்குப்படல் டீமோட விஷயம். நான் மதுபான கடை படம் பண்ணப்பவும் சொன்னேன், அது வந்து மதுபான கடைங்கிறது ஒரு ஆளோட படம் இல்லை, ஒரு பெரிய டீமோட படம். இதுவும் அந்த மாதிரியான ஒரு பெரிய டீமோட படம். இந்த படத்துக்கு என்ன பாராட்டுகள் இல்லை என்ன அங்கீகாரம் கிடைச்சாலும் அது இங்கே எல்லாத்துக்குமே அதில் பங்கு இருக்குது. ஒரு 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 சென்சிபிளான படத்தை எடுத்திருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த படத்தை வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அந்த படத்தை நீங்கள் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் நல்லா சேர்ப்பீங்கன்றத நம்புகிறோம். படத்தை நீங்கள் பார்த்துட்டதுனால நான் படத்தை பற்றி அதுக்கு மேலே எனக்கு பேசுகிறதுக்கு பெரிய இது இல்லை. அதனால் நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களோட எல்லா இதையும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் படத்தை கொண்டு போய் எல்லாத்துக்கும் நல்லபடியாக சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து இப்போ இன்னைக்கு சிவகார்த்திகேயன் சார் வரைக்கும் நாங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அப்புறம் ஜென்சன் சொன்னாங்க இது எப்படி இப்படி இந்த ஒரு டீம் இருந்தாங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அது வந்து என்னென்னா ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி படங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறதுனால அப்படி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த படம் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா மதுபான கடை வந்து நாங்கள் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு படம். அந்த படத்துக்கு அப்புறம் அந்த படம் எல்லாத்துக்கும் தெரியும், நல்லா ரீச் இருந்தது, எல்லாமே இருந்தது. பட் ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் படம் எனக்கு மேடை பேச்சு வராது, இது உண்மைதான். என்னென்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை இந்த மாதிரி இப்படி வந்து நிற்கிறது வந்து இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். எனக்கான முதல் படத்தையும் முதல் ப்ரெஸ் மீட்டையும் அமைச்சு கொடுத்த கமல்நாக்கு நன்றி. யூடியூப்ல இருந்து சினிமாவுக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து பொதுவாக பிரபலத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அதை தாண்டி நடிப்பின் அடிப்படையில் வர்ற ஒரு 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 ஆளாக நம்ம எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நக்லைட்ஸில் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே அப்படி சொல்லி தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணப்பட்டோம். வெறுமனே ஒரு ஒரு பேசிக் ஃபேமை வச்சுட்டு உள்ளே போய் யூ கான் சர்வைவ் அப்படிங்கிறது அது வந்து இங்கே சினிமாவில் வந்து திணறாமல் இருக்கிறதுக்கு
பெரும் உதவியாக இருக்குது. அதுக்கு என்னோடய மென்டார் பிரசன்னா அண்ணாக்கு நன்றி. இந்த படத்தில் என் கூட நடித்தது, அவர் கூட இருந்தது வந்து மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு. இந்த படம் எந்த அளவுக்கு ப்ரீஸியாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் அப்படி தான் இருந்தது. காலையில் ஒரு 9-9:30 போய் நின்னோம்னா பொதுவாக பரபரப்பாக இருக்கிற ஒரு சினிமா செட்டு தான் பார்ப்போம். அங்கே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக எங்களுக்கு அப்புறம் நிதானமாக லாங் ஷாட்டில் அப்படி மெதுவாக டைரக்டர் நடந்து வருவார். அப்படியே வந்து இன்னைக்கு என்ன ஏன் அப்படிங்கிற மோட்லேயே தான் இருப்பாங்க. அதை விட லைட் பேக்காக நம்ம சினிமாட்டோகிராஃபர் உட்காந்துருக்காரு. எப்போவுமே ஸ்க்ரீன் பேடை வச்சுட்டு சுற்றுற ஏடிஸ் எல்லாம் ஜாலியாக அந்த பக்கம் நின்று திண்ணையில் உட்காந்து அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி தான் இருக்கும் அந்த அட்மாஸ்பியர். ஆனால் வேலை வந்து அன்னைக்கான சீன் எப்படி எடுத்து முடிக்கிறாங்கன்னே தெரியாது. எனக்கு வந்து இந்த அந்த அந்த ப்ராசஸே வந்து ஒரு யூடியூப்லேருந்து சினிமாவுக்கு போனால் ஒரு 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 பிக் இது இருக்கும்ல. பயங்கரமான நடிகர், பயங்கர சிறப்பான நடிகர். அவரோட ப்ரெசன்ஸே வந்து ஆக்சுவலாக அந்த இடத்துல ரொம்ப ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஒரு இயல்பாக நடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சரியான மாற்றங்களை மனமாற்றங்களை முகத்தில் கொண்டு வரதுங்கிறது அது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி. அது பெரிய இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் காளி வெங்கட். அது மட்டும் இல்லை, அதில் வந்த மற்ற நடிகர்கள், அம்மாவாகட்டும் அக்காவாகட்டும், அதுக்கப்புறம் மற்ற நம்ம ஜென்சன்லாம் வந்து காமெடியை வந்து ரொம்ப கேஷுவலாக கையில் வச்சுட்டு தெரிகிறாப்புல. அவர் பிரசன்னா, நக்கலைட்ஸ் பிரசன்னா அவர்கள் எல்லாருமே அது நடிகர்களாக மட்டும் இல்லாமல் அந்த கதை பாத்திரங்கள் எழுதப்பட்ட விதமே ரொம்ப நல்லா இருக்கு. சாரி, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன். சுருக்கமாக இது மட்டும் சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன். கதை பாத்திரங்கள் வந்து அங்கதான் அந்த குட்னஸை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். அதாவது ஒரு ஹோப்பை பற்றியும் குட்னஸை பற்றியும் இந்த படம் வெளியில் கொண்டு வந்துட்டு இருக்கு. ஒரு வாத்தியாருங்கிறவன் வகுப்பறையில் எப்படி இருப்பான், வகுப்பறைக்கு வெளியில் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகட்டும், ஒரு 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 மிலிட்ரி கதாபாத்திரம் வரக்கூடியவராகட்டும், இல்லை ஒரு குடிகாரராக அதில் யதார்த்தமான ஒரு ஆளாக இருந்ததாகட்டும், இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு. சின்ன வயசுலேருந்தே அப்பா கூட படித்து வளர்ந்து. குரங்குப்படல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்க. போஸ்டர்ல இருக்கிறத விட பயங்கரமாக வளர்ந்துட்டீங்களா எல்லாரும்? டைரக்டர் பற்றி சொல்லுங்க, குரங்குப்படல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. குட் ஈவினிங் டு ஆல். இந்த மூவி வந்து பண்ணதில் என் பேர் சாய் கணேஷ். இந்த மூவி வந்து பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் எல்லாருமே. ஃபஸ்ட்டு இந்த மூவியோட எங்களுக்கு இது எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னா, கலைத்தாய் அறக்கட்டளையில் தான் ஃபஸ்ட் நான் தேங்க் பண்ணணும். அங்கே இருக்க சிலம்பம்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டுருக்கோம். அது இல்லைன்னா இங்கே யாராலையும் எங்களால் இந்த மூவியில் ஆக்ட் பண்ண சான்ஸ் கிடச்சிருக்காது. நெக்ஸ்ட்டு கமலக்கண்ணன் சாருக்கு தேங்க் பண்ணுறேன். எல்லாருமே தேங்க் பண்ணிட்டுருக்கோம். நந்தகுமார் சார், அவர் தான் எங்களுக்கு ஆக்டிங் சொல்லி கொடுத்தாரு. 45 to 50 டேஸ்க்குள்ளே அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அவர் ஆக்ட் சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த ஆக்டிங் வந்திருக்காது. அப்புறம் இந்த ஹோல் டீம் கூட எப்போ இந்த டே வரும்ன்ட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரியே அடிக்கடி ஹாப்பியாக இருக்கணும்னு தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்வீட்டா தம்பி, டே பெஸ்ட் ஸ்பீச் ஆஃப் த டே ஆல்ரெடி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரத்தீஷ். இந்த படத்தில் என் பேர் வந்து அங்குராஜ். எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடச்சுன்னா கலைத்தாய் மூலியமாக கிடச்சிச்சு. நான் 4 வருஷமாக சிலம்பத்துக்கு போயிட்டுருக்கேன். அப்புறம் நடிகருக்கு வந்து எனக்கு நந்தகுமார் மாஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஒரு 75 பேர்த்துல நாங்கள் 5 பேர் தேர்வாகி இந்த படத்துக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிச்சு. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்து கமலக்கண்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். நன்றி. சூப்பர். அடுத்து அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் ராகவன். இந்த கலைத்தாய் அறக்கட்டளைங்கிறது எனக்கு கிடைக்கலன்னா இந்த வாய்ப்பே எனக்கு கிடச்சிருக்காது. பட வாய்ப்புங்கிறது நாங்கள் 100 பேர்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த 100 பேர்த்துலேருந்து 5 பேர்த்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அதே தான் இந்த ஒவ்வொரு கிளாஸ் அந்த நடிக்கிற கிளாஸ்ன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு கிளாஸாக வச்சாங்க. அந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் கூட நான் தவறாமல் நான் போயிட்டு இருந்தேன். அந்த மூலியமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். ரொம்ப தேங்க்யூ. என் பேர் சந்தோஷ். படத்தில் வந்து என் பேர் மாரியப்பன்.
இந்த வாய்ப்பு எப்படி எனக்கு கிடைச்சிச்சுன்னா கலைத்தாய் அறக்கட்டளை மூலியமா தான். இவங்க சொன்ன மாதிரி தான் 100 பேர்த்துலேருந்து 5 பேர்த்த தேர்வு செய்யறது ரொம்ப கஷ்டம்தான். அப்படியும் நாங்கள் தேர்வு செஞ்சு இப்படி நடிக்க சொல்லி கொடுத்த நந்தகுமார் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து செலக்ட் பண்ணி எங்களுக்கு படத்தில் நடிக்க வச்ச கமலக்கண்ணன் சாருக்கும் நல்ல வாய்ப்பு, எனக்கு கமலக்கண்ணன் சாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், நன்றி சொல்லிக்கிறேன். இத்தனை இதுக்கு முன்னாடி என்னால பேச முடியல. பெரிய ஸ்கிரீன் முன்னாடி ஐயா எனக்கு பேச்சே வரல. இந்த படத்தை எல்லாத்துக்கும் முன்னிலையும் நிறுத்தணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. என் பேர் ஞானசேகர். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ 10ஆம் வகுப்பு போகிறேன். இப்போ இந்த படம் வாய்ப்பு கிடைச்சது கலைத்தாய் மூலமா. அப்புறமேட்டு நந்தகுமார் சார் தான் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்புறமேட்டு கமலக்கண்ணன் டைரக்டர் சார் தான் படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை முதல்ல பேசுறது தான் நான் பண்ண ஒரே உருப்படியான முடிவுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்கடி சந்தோஷமாக இருக்கணும். இது பெரிய டேக்அவே. எனக்கும் நீங்களும் அடிக்கடி சந்தோஷமாக இருக்கணும். இதே மாதிரி நிறைய நல்ல தருணங்கள் உங்களுக்கு அமையணுன்ற வாழ்த்தோட நன்றி சொல்லி அப்படியே உங்களோட சேரை போய் உட்காருங்க. உங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணார் இல்லையா கலைத்தாய், உங்களுடைய நந்தகுமார் மாஸ்டர், அவர் தான் அடுத்து பேச போகிறாரு. மாஸ்டர் இருந்தது. ஆனால் இந்த எச்சாங்கிறது எக்ஸ்ட்ராங்கிற மீனிங் புரியாது. நாங்கள் படித்தா எனக்கு கொஞ்சம் புரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருந்தா இன்னும் நல்லா ரீச் ஆகுமே. ஆனால் கொங்கு தமிழ் பிரமாதமாக இருக்குது. அந்த நெசவு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் அந்த இடத்த தேர்ந்தெடுத்தீங்க? கதை கணாதான் அது நான் பிறந்து வளர்ந்த ஏரியா, எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதை நீங்கள் ஏற்கனவே ரசிச்சு இருந்ததுனால அது ஒர்க் ஆகும்னு சொல்லி தான் எடுத்தேன். இல்ல பொதுவாகவே அது ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் இல்ல. பாக்யராஜ் சார் படத்துல வந்ததே ரெஃபரன்ஸ் தான். ரியலிஸ்டிக்கா நம்ம ஊர்களில் எல்லாரும் பெரும்பான்மையானவர்கள் மிலிட்டரியில இருந்து வந்தவங்க நிறைய கிராமங்கள்ல சைக்கிள் கடை வச்சிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த காலகட்டத்துக்கான தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, அதுக்கான டெக்னாலஜியை மிலிட்டரியில இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அமெரிக்கன் ஆர்மில இருந்து நம்ம இந்தியன் ஆர்மி வரைக்கும் மிலிட்டரியில இருந்தவங்களுக்கு சைக்கிளை ரிப்பேர் பண்றதுக்கு, சைக்கிளை கனெக்ட் பண்றதுக்கு, லாக் பண்றதுக்கு, அவசரத்துக்கு யூஸ் பண்றதுக்கான ட்ரைனிங்கை சுதந்திரத்துக்கு முன்னாடி டைம்ல இருந்து கொடுத்தாங்க. அதனால ரிட்டையர் ஆகி வந்த மிலிட்டரி மேன் நிறைய பேர் ஊர்ல சைக்கிள் கடை தான் வச்சிருந்தாங்க. அதோட ரெஃபரன்ஸா தான் பாக்யராஜ் சார் படத்துல யூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த படம் 80s படம்ங்கிறதுனால அதே லெவல்ல வந்திருக்கு. நம்ம சினிமால இருந்து பார்த்ததுனால சினிமாவே ரெஃபரன்ஸா இருக்கு. அவ்வளவுதான். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு ஈவெண்ட் இருக்கிறதுனால நமக்கு நேரமின்மை காரணமாக உடனடியாக அதை முடிக்க வேண்டியது போச்சு. சிவகார்த்திகேயன் எப்படி வாங்கினாரு, என்ன மூவ்மெண்ட், படம் ஃபுல்லா பார்த்தாரா, இல்லை ஏதாவது குறிப்பிட்ட சீன் இருந்தது, அங்கே எந்த இதை பார்த்து வாங்கினார்? அவர் முழு படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சது. மொமெண்ட்னு எப்படி சொல்றது, எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பிடிச்சது. நிறைய விஷயங்கள் இதுல இன்னைக்கு எல்லார்கிட்டையும் பேசினதுதான் எங்கிட்டையும் பேசினாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொருத்தரோட நடிப்பும் இமோஷன்ஸும் மியூசிக்கும் அது ரொம்ப அவருக்கு கனெக்டடா இருந்தது. அதுதான் காரணம். எஸ்கே ப்ரொடக்ஷன் உள்ள வந்த பிறகு உங்க பணநிலை மனநிலை எப்படி மாறினதா, எப்படி இருந்தது? பணநிலை மனநிலை ஏன் நான் ஒரு சாதாரண டைரக்டர், இவ்வளவு டெக்னிக்கலெல்லாம் கேட்டீங்கன்னா புரியல எனக்கு. மனநிலையா சந்தோஷமா இருக்குதுங்க. ஒரு படத்தை எடுக்கிறோம், அந்த படம் பரவாயில்ல போய் எல்லா இடத்துக்கும் பாத்துருவாங்க. ஏன்னா பெரிய சிக்கல் என்னன்னா, இப்ப மதுபான கடையில என்னோட அனுபவம், படம் நல்லா இருக்குது ஆனா எங்க போய் பாக்குறதுன்னு தெரியலன்னு கேட்டு இருந்தாங்க. இந்த படத்தை பாத்துருவாங்க, அப்புறம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது அவங்க சொல்லலாம். பார்க்காமயே யாரு பாராட்டினாலும் அது வருத்தமா தான் இருக்குது, திட்டினாலும் வருத்தமா தான் இருக்கு. அதனால இந்த தடவை எல்லாரும் பாத்துருவாங்க. அதனால அந்த வகையில மகிழ்ச்சியா தான் இருக்கிறேன். எல்லாரும் பார்த்துட்டா பணநிலை நல்லா இருங்க டேரக்டர் சார். அதே மாதிரி இப்போ உள்ள பசங்களாம் இங்கே யாரோ பேசுகிறப்ப சொன்னாங்க, இந்த சைடில் 2 வீல் வச்ச சைக்கிளில் போகிற பசங்களாக இருக்காங்க. குரங்கு படம்ங்கிற டைட்டில் இப்போ நம்மள மாதிரி ஒரு 35-40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம பசங்க இந்த படத்தை பார்க்கறது
எந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம தான் கூட்டு போகிறோம், அது வேற விஷயம். ஆனால் வேற ஏதாவது டைட்டில் இருந்தால் இன்னும் அவங்கள ரீச் பண்ணியிருக்குமே அப்படிங்கிறது கேள்வி. ஐயா, அது வந்து நம்மெல்லாம் நம்ம பசங்கிட்ட சொல்றதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் தான். நான் எப்படி சைக்கிள் ஓட்டினேன்னு இப்போ நமக்கு என்னன்னா, நம்ம பசங்களுக்கு எது சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அது வந்து நான் இந்த ப்ரொடக்ஷன்லேயே ஷூட்டிங்லேயே பார்த்தேன். இப்போ படத்துலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயம் வந்து எல்லாம் கேட்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு. இந்த 5 பேருக்கு அந்த காலகட்டத்தை புரிய வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு நான் ஒரு டூல் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து நாங்கள்லாம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா, நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னு சும்மா வாயில் சொல்லாமல் இந்த படத்தை காமிச்சிங்கன்னு வச்சுங்க, ஓஹோ நல்ல வேலை அந்த வருஷம் அப்போல்லாம் நம்ம இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. நம்மளை வந்து சந்தோஷமாக பார்ப்பாங்க, பரவாயில்ல இதெல்லாம் தாண்டி வந்து நம்மளை இவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாங்கன்றது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதே மாதிரி நம்ம ராசியழகன் அவர் வந்து 2-3 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதை விட இந்த கதை இந்த படம் வெற்றி பெற்று இருக்குது. என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், அவர்கிட்டயே சொல்லிட்டாரு. ஆனால் அவர் மேடையில் பேசுகிறப்போ என் பையன் இப்போ நியூயார்க்கில் இருக்கான், ஆனால் நான் இன்னமும் ஒருமையில் இருக்கேன் அப்படின்னாரு. இப்போ சிவகார்த்திகேயன் படத்துக்குள்ளார வந்திருக்கிறாரு. 5000 அப்போவே ஆனந்த விடனில் வாங்கினதா சொன்னார். நீங்கள் இன்னும் சன்மானங்கள் இதெல்லாம் என்ன? ஏன்னா சிவகார்த்திகேயன் வேற இப்போ வந்திருக்கிறாரு இல்லையா? ஐயா, அவரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறப்போ வறுமையில் இருந்தாருங்க, இப்போ வறுமையில் வருமானு சொன்னார். அவர் அமெரிக்கால பையனை வச்சுட்டு அவரு ஒரு கேர்ள் வந்து சைக்கிள் ஓட்டுறத பார்த்துட்டு இந்த பசங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற மாதிரி காட்சி வச்சது ரொம்ப சூப்பரா இருந்தது. அது ப்ரொடியூசர் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் கிளைமாக்ஸ்ல வந்து நீங்க பாவை கூத்துல அப்பாவோட கதையை சொன்னதும் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா அந்த கதையை சொல்லும்போது நீங்க பையனை தூங்க வச்சுட்டீங்க. அவர் முடிச்சிருந்து அதை வாட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை அடுத்த நாள் அந்த கோவில நடக்கிற கான்வர்சேஷன்ல அதையும் சேர்த்து கேட்டுக்கலாமே, உன்னை மாதிரி நானும் என்ன எழுதி சொல்றேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அது ஆக்சுவலா அந்த கதையை வந்து கேட்டிருந்தான்னு வச்சுங்களேன், செகண்ட் ஹாஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டிராவல் இருக்குல்ல, அந்த இதுக்கு வந்து அவன் தெரியாம இருக்கிறது தான் கரெக்டா இருந்தது. அதனால அப்பாவோட எல்லா கிளாஸையும் அவன் வந்து சொல்லி காட்டுறான்ல, நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை கன்வின்ஸ் பண்ற விதமா கூட இதை வச்சிருந்துருக்கான். இல்ல, அவனுக்கு ஏன் ஒரு சைக்கிள் ஓட்டல, அவருக்கு அதுல பயம் இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவர்கிட்ட நீ ஒழுங்கானு கேட்கறதுக்கான நியாயமே இல்லாம போயிருது இல்லைங்களா? இல்ல, நம்ம வந்து நம்ம அப்பாவை பத்தி எல்லாம் எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா நம்ம அப்பா ஆகிறப்பதான். சோ வந்து அதனாலதான் கிளைமேக்ஸ்ல வந்து பையன் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவர் சைக்கிள் வாங்கிட்டு இருக்காரு. அவன் கனவுல நினைச்சிட்டு இருக்கிறான் சைக்கிளை, பொம்மை சைக்கிள் வச்சுக்கிட்டு, அவர் நிஜத்துல வாங்கிட்டுறாரு. இதுதான் எல்லா அப்பாவும் பசங்களுக்கு செய்யறாங்க. அதனாலதான் அந்த டிராவல் அப்படி வந்திருக்குது ஸ்கிரிப்ட்ல. அப்படிதான் நான் கன்சியூவ் பண்ணிக்கிட்டேன் படத்தை. டைரக்ட் இங்க படம் வந்து யதார்த்தமா இன்னைக்கு காலகட்டங்களில் எல்லாருமே பசங்க பார்க்கக்கூடிய படமா எடுத்திருக்கீங்க. பட் ஆனால் இது மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண போறீங்க? ஏன்னா இதே மே 3 அரண்மனை 4 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கும் அதிகமான மக்கள் அதுல வந்து நட்சத்திர பட்டாளங்களா உள்ள வரதுனால நீங்க எப்படி இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போறீங்க? எப்படி உள்ள வருவாங்க? ஏன்னா இன்னைக்கு படம் பார்க்கறதுக்கு ஒரு விஜய், அஜித் அந்த மாதிரி இருந்தாதான் உள்ள வருவோம் அப்படின்ற இதுதான் சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ரீ ரிலீஸ் படங்கள் தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு தெரியும். இதை எப்படி நீங்க ரீச் பண்ணலாம்? ஐயா, மஞ்சுமோல் பாய்ஸ்ல யாருங்க நடிச்சாங்க? பிரேமலு நமக்கு யாரு தெரியும்? காந்தாரா வந்தப்ப நமக்கு யாரை தெரியும்? அரண்மனை 4 வெற்றி பெற வாழ்த்துக்கள்ங்க. பெரிய மரங்கள் இருக்கிற இடத்துல சிறு செடிகளும் சின்ன சின்ன பூச்செடிகளும் இருக்கதான் செய்யும். நான் வந்து அந்த மாதிரி பூச்செடி மாதிரி வந்திருக்கேன். கண்டிப்பா நீங்கெல்லாம் இருக்கிற நம்பிக்கையில தான் வந்திருக்கணும். கரெக்டா சொல்லணும்னா காலி வெங்கட்னே, உங்களுக்கு நீங்க குணச்சித்திர நடிகராக நடிச்சிருந்தீங்க. இப்போ வர வர வந்து காளியனோட லெவல் ஒரு ஸ்டெப்பா மேலே இருந்து வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் வந்து நீங்க டிராவல் வந்து ஹீரோவா போவீங்களா இல்ல வந்து குணச்சித்திர நடிகராக ஆகுவீங்களா? ஏன்னா உங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு மீடியா ஃபீல்ட்லயும் சரி சினிமா சம்மந்தப்பட்ட சரி அவங்க அதை சொல்றாங்க. இல்ல பிடிக்கிறது கஷ்டமாலாம் இல்லை. எனக்கு ஷூட்டிங் இல்லாத டைம்ல மீடியா சந்திச்சு யாரும் இன்டர்வியூ கொடுத்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. இல்ல நான் அதனாலதான் இன்டர்வியூ கொடுத்தீங்களே. இல்ல ஐயா கிட்ட சொல்லிட்டு நான் இந்த பிரஸ் மீட்டுக்கு கண்டிப்பா நான் வர்றேன், ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் மீட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஹீரோ இப்ப நீங்க பாத்தீங்கல்ல, இதுல என்ன ஹீரோ மாதிரியா என்ன பார்த்தேன். இல்ல அப்படிதான் போகுதுல்ல உங்களோட இது. ஐயோ அப்படிலாம் இல்ல. இது அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லுதோ, டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை பண்றதுதான். அந்த அந்த கதாபாத்திரோட அந்த அந்த நீளம் அளவு இருக்கு இல்லையா, அது ஒருவேளை பெருசா இருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு அந்த ஸ்டார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ரொம்ப நன்றி. லாஸ்ட் கொஸ்டின் பிரம்மா சார்,
நீங்க தமிழ் சினிமால குழந்தைகளுக்கான படமே வரதில்லை, நம்ம வேற மாதிரி எடுக்கும் அப்படிங்காங்க. நம்ம தமிழ்ல வந்து ரொம்ப கொண்டாடுற படம் வந்து அஞ்சலி. அது உங்க பார்வையில குழந்தைகளுக்கான படமா இல்லையா? இல்லையா சார்? என்ன காரணம் சொல்லு? அது குழந்தைகளுக்கான படம் சொல்ல முடியாது. குழந்தைகளை பத்தின படம், குழந்தைகளை பத்தின படம். நம்ம அடல்ட்ஸாகவும் நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க. அதில் என்னன்னா நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. அந்த குழந்தைங்களோட குழந்தைங்களா பார்த்து என்ஜாய் பண்ணுறது நிறைய குழந்தைகளா நம்ம இருந்தோம் அப்போ அந்த டைமில். அப்போ போய் பார்த்தோம். ஆனால் குழந்தைகள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. அதாவது தமிழில் இல்லாத மற்ற மொழிகளில் இப்போ அனிமேஷன் மூவிஸாக மட்டும் இல்லாமல் ரியல் கேரக்டர்ஸை வச்சு நடிக்கக்கூடிய படங்கள்லாம் ரொம்ப நிறைய நல்ல நல்ல படங்கள் இருக்கு. லிட்டில் மிஸ் சன்ஷைன் ஒரு ஃபிலிம் இருக்கு. அதாவது நீ எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய தகுதி என்னவா இருந்தாலும் சரி, பார்ட்டிசிபேஷன் முக்கியன்றதை பற்றின ஒரு படம் அது. ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் மற்ற மொழிகளில் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நம்ம மொழிகளையும் வரணும் அப்படிங்கிறத நோக்கம். அதனால இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. குழந்தைகளுக்கான படம்னு ஒன்று இருக்கு, குழந்தைகளை பற்றிய படங்கள்னு ஒன்று இருக்கு. அதனால நம்ம குழந்தைகளுக்கான படங்கள் நம்ம நிறைய கொடுக்குறது சொல்ல போனா அது ஒரு தேவையா இருக்கிறது மட்டும் இல்லை, கமர்ஷியலாக அதுக்கான ஒரு பெரிய பொட்டன்ஷியலும் இருக்கு. அது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா குழந்தைங்க அவ்வளோ பெரிய மார்க்கெட் இந்த ப்ராடக்ட் இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுக்கும். அப்படி ஒரு கமாடிட்டியாக பார்த்தாலுமே கூட அது